எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை தவற விட்டுவிடாமல் நான் அடைந்து கொள்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயா. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயா. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயா. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நம்முடைய மனம் இரண்டில் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நம்முடைய வாழ்க்கை எண்ணற்ற எல்லையற்ற நல்ல சாத்தியங்களை கொண்டது. நாம எப்படி வேணாலும் வாழலாம். ரொம்ப ஒஸ்டாவும் வாழலாம், ரொம்ப பெஸ்டாவும் மேன்மையாகவும் வாழலாம். ஆனா நம்மளுடைய இயல்பு என்ன? நம்ம மேன்மையா வாழணும் அப்படிங்கிற விருப்பத்தை கொண்டவர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாலும் நம்முடைய மனதில் தான் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மாற்றங்கள் என்பது நன்மைகளை ஏற்படுத்துவதுதானே. அப்ப மனம் ஒண்ணுல நன்மை மட்டும்தானே இருக்குது. அப்ப மனம் ஒண்ணுல எந்த மாற்றத்தையும் நம்ம செய்ய வேண்டாம், செய்யவும் முடியாது. அப்ப மாற்றம் எங்கே செய்யப்பட வேண்டும்? மனம் இரண்டில் செய்யப்பட வேண்டும். மனம் இரண்டுல என்ன மாற்றம் செய்யணும்? அதுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை, அதாவது எந்த பதிவுகள் எண்ணங்களாக வெளிப்பட்டு நம்மை மேன்மை அடைவதிலிருந்தும் தடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த பதிவுகளை நாம் பலம் இழக்க செய்ய வேண்டும். அதுதானே நம்ம பண்ணணும். அதை செய்யறதுக்கு தான் ஃபார்ம் 3 நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார்ம் 3ன்றது ஒரு கருவி. இந்த கருவி இந்த வேலையை செய்யும். ஒரு கருவியை சரியான முறையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த கருவி எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை அது சரியாக செய்யும். அப்போ ஃபார்ம் 3ங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர்ஸ் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த கருவியை நாம சரியா பயன்படுத்தும் போது மனம் இரண்டு தூய்மை அடைகிறது. அதன் விளைவாக மனதில் சமநிலைத்தன்மை ஏற்படுகிறது. மனதின் சமநிலைத்தன்மை என்பது மனதின் ஃபிட்னஸ், மனதின் முழு ஆரோக்கிய நிலை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பல்வேறு விதமான ஆன்மீக மார்க்கங்கள் இருக்கின்றன, மதங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே என்ன செய்கின்றன என்றால் இவைகளும் ஒரு வகையில் நம்முடைய மனதை சமநிலைப்படுத்துவதற்கு தான் உதவுகின்றன. அதாவது மனதில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்க செய்யக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன.
அவைகள் அந்த வேலையை செய்வதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றன, கையாண்டு வருகின்றன என்றால், நல்ல பதிவுகளை உட்செலுத்தி கெட்ட பதிவுகளை பலமிழந்து போகச் செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்து வருகின்றன. இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு மந்திரம் சொல்றாங்க, ஒரு சொற்பொழிவு நடத்துறாங்க, ஒரு பஜனை பாட்டு நடக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நன்மைகள் தானே! இந்த நன்மைகள் உங்களுடைய கண்கள் வழியாகவும், காதுகள் வழியாகவும் உள்ள போகும்போது என்ன ஆகுது? உங்க மனசுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் பலமிழந்து போகுதா? இல்லையா? நீங்க டெய்லி கோயிலுக்கு போங்க. டெய்லி வந்து ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேளுங்க. உங்க மனசு ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது. அதனால இதுவுமே ஒரு வகையில் மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறை தான். ஆனா விபாசனாவுக்கும் இந்த மாரியான ஆன்மீக வழிமுறைகளுக்கு என்ன வித்தியாசம்னா, விபாசனா வந்து இந்த உலகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ள அனுமதிக்கல. அத நம்பல, பெருசா நம்பல. உயிராற்றலை அது நம்புகிறது. உயிராற்றலுடைய இயல்பு என்ன? தூய்மைப்படுத்துவது. உயிராற்றல் என்பது இறைவன் படைத்தது. இப்ப நீங்க கோயில்ல போயி மந்திரங்கள் கேட்கிறீங்க, பஜனைகள் கேட்கிறீங்க, வேற ஏதோ ஒரு இறை விஷயங்கள நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கி கொண்டது. இதுல இறைவனுடைய சாரங்கள் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ப்ரொபோர்ஷன்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். அவங்க என்ன இன்டென்ஷன்ல அத வெளிப்படுத்துறாங்கன்றதுல சில கறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். சரிதானே? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காரு அப்படிங்கிறதும், அந்த சொல்லக்கூடிய விஷயங்களுடைய தூய்மைய நிர்ணயிக்கக்கூடிய காரணி தானே. அப்போ நாம மனிதர்கள் மூலமா வெளிப்படக்கூடிய விஷயங்கள வச்சு நம்ம மனச தூய்மைப்படுத்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு வழிமுறை. அது வேண்டான்னு சொல்லல. ஆனால் அதை விட செறிவு மிக்கது, அதை விட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கிறது, அதை விட தூய்மையானது எதுன்னா, உங்க உயிராற்றல். உங்களுக்கு வெளி சூழலிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல். அந்த உயிராற்றலை கொண்டு உங்களுடைய மனதின் கெட்ட பதிவுகளை பலமிழந்து போகக்கூடிய வழிமுறையைத்தான் விபாசனால செய்றோம். விபாசனால என்ன செய்றோம்? நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க சும்மா இருக்கும்போது உங்க உயிராற்றலே எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும். இப்போ உயிராற்றல் உடம்ப தூய்மைப்படுத்துறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்ம கழிவுகள்லாம் வெளிய போகுதா இல்லையா? எப்படி வெளிய போகுது? நம்ம யூரின் போறோம். எப்படி யூரின் வெளிய போகுது? அந்த பிளாடர நம்ம போய் அமுக்குறோமா? யார் அமுக்குறது? யார் அத சுருக்குறது? உயிராற்றல் தானே அத செய்யுது. நம்முடைய திடக்கழிவுகள், வியர்வை, வெளிமூச்சு, இன்னும் எத்தனையோ விதமான கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளிய போகுது தானே! எப்படி வெளிய போகுது எல்லாம்? யார் அத வெளிய தள்ளுறது? உயிராற்றல் தானே தள்ளுது. இப்ப அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன சொல்றோம்? உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உடலைப் போல அவ்வளவு துல்லியமா தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம் இல்ல. எந்த உணவுக்கும், எந்த மருந்துக்கும் அது நடக்காது. உயிராற்றல் அத செய்யும். உயிராற்றலுக்கு உதவக்கூடிய வழிமுறைகள நீங்க செய்யுங்க. ஆனா, அந்த லீடர்ஷிப்ப யார்கிட்ட குடுக்கணும்? உயிராற்றல் கிட்ட குடுங்கன்னு தானே சொல்றோம். சரியா? அப்போ விபாசனா என்ன பண்ணுது? உடல்ல நடக்கிறத நம்ம அத்தாட்சியா பார்க்கிறோம் தானே, உயிராற்றல் தூய்மைப்படுத்துறத. விபாசனா என்ன சொல்லும்? மனசுலயும் அது நடக்கும். அதுக்கு நீங்க அனுமதிங்க. உயிராற்றல் உங்க மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழந்து போகச் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அது எவ்வாறு அனுமதிப்பது? அந்த நோ ரெஸ்பான்ஸ் மோட். சாட்சி பாவனையில நீங்க இருக்கும்போது, அத நீங்க அனுமதிக்க முடியும். அதத்தான் ஃபார்ம் 3 நமக்கு சொல்லித் தருது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபார்ம் 3 எதனால அத செய்யணும்? அது என்ன டெக்னிக்கலி நமக்குள்ள என்ன அது நிகழ்த்துது? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல விபாசனா என்ன சொல்லுது? நீங்க வெளியில இருந்து நல்ல பதிவுகள போட்டுக்க வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. அதையும் நீங்க செஞ்சுக்கங்க. அதையும் நீங்க செஞ்சுக்கங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்கலாமாங்க, ஒரு நல்ல புக் படிக்கலாமாங்க, படிச்சுக்கங்க. ஐயோ! அதெல்லாம் வேண்டாம். நீங்க இத விட்டு போயிறக்கூடாது. இந்த மதத்திலிருந்து நீங்க மாறிறக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஏன்னா அது மதமே இல்ல. இது ஒரு சயன்டிஃபிக்கான அப்ரோச். சரியா? இப்போ நீங்க வந்து பிசிக்ஸ் படிக்கிறீங்க. சரியா? இப்ப பிசிக்ஸ் படிச்சுட்டு தமிழ் படிக்கும்போது பிசிக்ஸ் வாத்தியாரு, "ஐயோ! பிசிக்ஸ தவிர எதுவும் படிச்சிடாதீங்கப்பா. பிசிக்ஸ்லருந்து நீங்க நம்பிக்கை இழந்துருவீங்கன்னு" சொல்லுவாரா? ஏன்னா இது வந்து ஒரு இயற்கையினுடைய விதி. இதுல நம்பிக்கை கொள்றதுன்றது வந்து என்ன இது அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அதனால விபாசனா வந்து அந்த மாரி எந்த விஷயங்களும் சொல்லல. இத நீங்க புரிஞ்சுக்கங்க. இத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எது தேவை, எவ்வளவு தேவை, எப்ப தேவைன்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துரும். அதனால நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அதேபோல நேத்து வந்து ஒரு விஷயம் நம்ம பேசனோம். அதோட சினாப்சிஸ் ஆடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மார்னிங். அத நீங்க தவறாம கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ அது. அதாவது சுகமான வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம நிக்கணும்.
அதுக்கு மெட்டீரியல் லிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகமான வாழ்க்கை அமைகிறதுல சவால்கள் உருவாக்கிவிடும். அப்போ சுகமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நிற்கணும்ல நம்ம. நிற்கிறதுக்கு மனம் 2 சுத்தமாக இருக்கும். மனம் 2 கெட்ட பதிவுகளால் நிறைந்திருந்தால் நாம் சுகமான வாழ்க்கை வேணுன்ற நிலைப்பாட்டில் நிற்க முடியாது. இயல்பாகவே மெட்டீரியலோட கனெக்ட் பண்ணிடும். எப்போ மெட்டீரியலோட சுகமான வாழ்க்கை வேணுன்றதை கனெக்ட் பண்ணுறீங்களோ நிச்சயமாக சுகமான வாழ்க்கை இல்லை. அந்த மெட்டீரியலால் உங்களுக்கு கெட்ட குணங்கள் இருக்கு. பெருமையோ, பயமோ, கவலையோ, கோபமோ, வெறுப்போ வந்துடும். அதான் நேற்று நம்ம பேசணும், அந்த ஆடியோ கேட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நாம் இன்னொரு முக்கியமான ஒரு தெளிவு எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நாம் மெடிடேஷன் முடிச்சுட்டு அதை பற்றி பேசலாம். ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம் ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்ளும். அக உலகத்தினுடைய கண்ணியத்தை, முக்கியத்துவத்தை உணர்ந்து உள்பக்கம் உள்ளே திரும்பிக் கொள்ளும். கண்கள் மூடப்பட்டிருப்பது மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்துங்கள். மிக உறுதியான அதிட்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம், இயல்பான கவனம். கவனத்தோடு உணர்வும் இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அகிலங்களின் இறைவனால் நமக்காக உயிரோட்டம் படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மூச்சின் வாயிலாக என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் கவனிக்க. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு குறித்தும் நீங்கள் தீவிர கவனம் மற்றும் பதிலளிப்புகள் செய்யாமல் வெறுமனே அவைகளை ஒரு பார்வையாளரை போல பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வெறுமனே அதை பார்க்கின்றேன் என்பதை போல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக எண்ணங்கள். ஒரு சினிமா தியேட்டருடைய அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல அந்த ப்ரொஜெக்டருடைய காட்சிகள் விழுவதைப் போல, அது நகர்ந்து கொண்டிருப்பதைப் போல நீங்கள் திரையாக இருந்து அவைகளை பார்த்து கொண்டிருங்கள். அந்த எண்ணங்கள். இந்த திரையில என்ன காட்சி ஓடினாலும் திரை பாதிக்கப்படாது. திரை திரையாகத்தான் இருக்கும். அதே போல எண்ணங்கள் எத்தனை வந்தாலும் நீங்கள் ஒரு திரை போல இருந்து அவைகளை கடத்தி கொண்டிருங்கள். அவைகளால் பாதிக்கப்பட வேண்டாம். நோ ரெஸ்பான்ஸ் மோட்ல நீங்க இருங்க. சாட்சி பாவனை ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து. மனம் இரண்டின் கெட்ட பதிவுகள் நாள்தோறும் பலமிழக்கச் செய்யப்பட வேண்டும். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஆழமாக உணர்கிற நிலையில் நிச்சயமாக நாம் அதை செய்ய முடியும். அதற்கான ஏதோ ஒரு வழிமுறையை செய்ய முடியும். அல்லது அதை கரைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளிலிருந்தும் நம்மை விலக்கி இருக்க முடியும். ரொம்ப முக்கியமானது. டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ற மாதிரி, நம்ம கழிவுகள் வெளியேற்றப்படுவதற்கான செயல்களை நம்ம செய்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, இந்த ஃபார்ம் 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செய்யணும். ஒரு 5 நிமிஷமாவது செய்யணும். அதை செய்யணுன்ற இன்டென்ஷன் கூட நமக்கு வேணும். இந்த கிளென்சிங் இன்டென்ஷன் நமக்கு வேணும். இதை வந்து நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்மளை எப்பயுமே இந்த இறைவழியில நிலை நிறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நேத்து பேசணும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய மனதில் இருக்கு. இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை சுத்தி இருந்தாலும் நமக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதில் அந்த எண்ணம் வருகிறது. சூழ்நிலை இப்போ நாம சுகமான வாழ்க்கைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை நம்மளை சுத்தி இருந்து நெருக்கடிக்குள்ளாக்கி கொண்டிருந்தாலும் கூட நமக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா இல்லையா? அந்த எண்ணம் நிச்சயமாக நம்முடைய அறிவிலிருந்து வெளிப்பட்ட எண்ணம் அல்ல. அறிவிலிருந்து வெளிப்பட்டு இருக்குமானா அந்த எண்ணம் வந்திருக்காதுல்ல. ஏன்னா சூழ்நிலை தான் இப்போ நெருக்கடியா இருக்குல்ல. லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா எப்படி அந்த எண்ணம் வந்திருக்கணும்? வந்திருக்க முடியாது. அப்போ சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்றால் இறைவன் புறத்திலிருந்து நம்முடைய மனதில் இறக்கப்படுகிறது என்பதை நாம், அது ஒரு அழகான விருப்பம். அந்த விருப்பம் வந்து பயங்கரமான உயிரோட்டத்தை கொண்ட ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா நெருக்கடிகளையும் அது தூள் தூளாக்கி விட்டு சுகமான வாழ்க்கையை உங்களில் அதை நிறுவிவிடும். அதுக்கான ஒரு சின்ன வழிமுறையாக ஒரு ரீடிங் நம்ம படிக்கலாம். இப்போ ஒரு 2 பேஜ் மட்டும் படிக்கலாம். ஏற்கனவே நம்ம படிச்சது தான். அதை நான் டிஸ்பிளே பண்றேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த 18வது பக்கத்துல இந்த 4th பேராகிராஃப்ல நம்ம படிக்கலாம். உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு உள்ளிருந்து உருவாகி இருக்கக்கூடிய இறை எண்ணமாகும். உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு உள்ளிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய இறை எண்ணமாகும். அதாவது நோய் நொடிகள் தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். இந்த எண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த இறை எண்ணம் இறை வழியை நமக்கு அறிவிக்கும். இவ்விதமாக அறிவிக்கப்படக்கூடிய அறிவு மிக பெரும் ஆற்றலாகும். அதாவது சுகத்தை நமக்காக அமைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட அறிவாகும். ஒரு மனிதனுக்கு அறிவு மிகவும் அவசியம். எண்ணங்கள் நமக்கு அறிவை கொடுக்கிறது, அல்லது நம்முடைய நாளைய வாழ்க்கைக்கான பாதையை அது அமைத்து கொடுக்கிறது. ஒன்று அறிவின் பாதை நம்மிடம் இருக்கக்கூடியது நல்லெண்ணமாக, அதாவது இறை எண்ணமாக இருக்குமானால் இறை எண்ணத்திற்கு இனிதான் பாதை அமைய இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரையில் நாம் ஒரே ஒரு தெளிவான எண்ணத்திற்கு பதிலாக, அதாவது சுகம் தவிர வேறு எந்த பாதையும் எனக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தை தவிர மனிதர்கள் கற்பித்திருக்கக்கூடிய அவ்வளவு இறைச்சல்களையும் அறிவாக எண்ணிவிட்டதன் காரணமாக நமக்கு பாதைகள் மூடப்பட்டு விட்டன. அதுதான் நான் இப்ப சொன்னேன். இப்போ நாம் இந்த உலகத்தை கவனிச்சோம் அப்படின்னா, லாஜிக்கலா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில நமக்குள்ள சுகமாக வாழணும், சுகமான வாழ்க்கை வேணும்ன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அப்போ நம்ம மனசு வெறும் லாஜிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் இயங்கல,
அதையும் தாண்டின ஒரு விஷயத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நம்முடைய மனம் 2ல இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கலான மைண்ட் செட்டை மிகைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்வோம். மனிதர்கள் கற்பித்திருக்கக்கூடிய அவ்வளவு இரைச்சல்களையும் அறிவாக எண்ணிவிட்டதன் காரணமாக நமக்கு பாதைகள் மூடப்பட்டு விட்டன. அதாவது மனம் 2ல இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கான வழி அப்படின்னு நினைக்கும் போது சுகமான வாழ்க்கைக்கு அங்க வழியே இல்ல, எல்லாத்தையுமே அடைக்கப்பட்டாச்சு இல்ல. உங்களுக்கு புரியுதா? அதாவது டாக்டர்களிடம் சென்றால் சுகமாகி விடுவோம் என்ற இந்த கெட்ட எண்ணத்தை பெருமை கொண்டு வைத்திருப்பதன் காரணமாக நாம் வழி தவறியவர்களில் ஆகிவிட்டோம். அதாவது சுகத்திற்கான பாதையை விட்டும் நோய்கள் வேண்டுமே, நோயாளிகள் வேண்டுமே, அந்த நோயாளிகளின் பொருள்கள் வேண்டுமே என்ற எண்ணத்துடன் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொண்ட டாக்டர்களை நம்பி நாம் சுகத்திற்காக சென்றால் நம்முடைய கதி அதோ கதிதான் என்பதை தெளிவாக அறிந்திருக்க முடியும். இந்த அறிவு நல்லெண்ணம் கொண்டிருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு உருவாகும். மனதில் உள்ளுணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய உங்களுடைய அழகான தேவைகள் மட்டுமே எண்ணம். மனதில் உள்ளுணர்வாக உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அழகான தேவைகள் மட்டுமே எண்ணம். அப்ப சுகமான வாழ்க்கை வேணும்ன்றது உங்களுடைய உணர்வுல இருந்து வெளிப்படுறது தான், அறிவுல இருந்து வெளிப்படுறது இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணம். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்புதலில் உறுதியாக இருங்கள். அதான் நேற்று சொன்னேன், சுகமான வாழ்க்கை வேணும், ஃபுல் ஸ்டாப், அதோட முடிஞ்சு போச்சு. அதை மெட்டீரியலோட கனெக்ட் பண்ணாது. சரியா? அப்ப மனதில் உள்ளுணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய உங்களுடைய அழகான தேவைகள் மட்டுமே எண்ணம். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்புதலில் உறுதியாக இருங்கள். அதாவது எந்நேரமும் சுகம் வேண்டும் என்ற அந்த ஏற்புதலில் உறுதியாக இருங்கள். அந்த எண்ணம் நீங்கள் உருவாக்கவில்லை, அது உருவாக்கப்படுகிறது. அது உருவாக்கப்படுகிறது. இந்த ஒரு அறிவு அல்லது அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் இறுதி மூச்சு வரையில் உங்களுடைய தேவையாக இருக்கிறது. அதாவது நல்லது வேண்டும், சுகமானது வேண்டும், நிலையானது வேண்டும், வசதியானது வேண்டும், நெருக்கமானது வேண்டும், அழகானது வேண்டும். இவை அனைத்தும் ஒரே எண்ணம் தான். வெவ்வேறு கோணங்களில் இருந்தாலும் இவை அனைத்துமே ஒரே எண்ணத்தின் அடிப்படை கொண்டுதான். அதுவே நன்மை. இந்த அடிப்படை நன்மை எந்த ஒன்றுக்கும் நாம் உருவம் கற்பிக்க முடியாது. இந்த அடிப்படை நன்மை எந்த ஒன்றுக்கும் நாம் உருவம் கற்பிக்க முடியவே முடியாது. ஏனென்றால் இது அவ்வளவும் உணர்வு. உணர்வுக்கு உருவம் கிடையாது. ஆனால் இந்த எண்ணமும் உணர்வும் உங்களுடைய கவனத்தை எந்நேரமும் ஈர்த்து கொண்டிருக்க வேண்டும். இது கவனம் சிதறாமல் இருப்பதற்கான வழியாகும். இதுவே இறை தியானமாகும். உருவத்தின் அடிப்படையில் அல்லாமல் உணர்வின் அடிப்படையில் இறையாற்று கலந்துவிடக்கூடிய சூழல். அவ்வளவுதான். அப்போ சுகமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது எண்ணம். அது உங்க அறிவு ஏற்படுத்தின எண்ணம் இல்லை, இறைவன் கொடுத்த ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படியே நின்றுட்டுருங்க. அப்படி நிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஏன் முடியாதுன்னா, லாஜிக்கல் மைண்ட் டாமினண்டா இருக்கும்போது நம்மளால இருக்க முடியாது. அந்த லாஜிக்கல் மைண்டை வீக்கெண்ட் பண்றதுக்கு தான் ஃபார்ம் 3 பண்றோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஃபார்ம் 3 ஏன் பண்றோம்? அது எப்படி நமக்குள்ள ஒர்க் ஆகுது? நமக்கு இறைவன் கொடுத்த விருப்பங்கள்ல நிலை பெறுவதற்கு நமக்கு உதவுது. ஸோ இது எவ்வளவு தூய்மையான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபார்ம் 3 முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விருப்பங்கள் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் இறைவன் புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் அந்த ஏற்புதலில் நிலை பெறுவதும் தான் நமக்கு முக்கியம். அதுலதான் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகுறாங்க. எல்லாருக்குமே விருப்பம் வருது, எல்லாருக்குமே இது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல நிக்க முடியல. அறிவு அவர்களை தீண்டி விடுகிறது. அந்த விருப்பத்தினுடைய தூய்மையை சிதைத்து விடுகிறது. அந்த விருப்பத்தினுடைய கண்ணியத்தை அறிவு குலைத்து விடுகிறது. ஆனா ஃபார்ம் 3 பண்ணும்போது அந்த விதமான செயல் நம்ம நிகழல. நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஏன்னா மனம் 2ல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலம் இழந்து போய்விட்டோம். இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக மேன்மைகளுக்கு செல்வதற்கு ஃபார்ம் 3 ஒரு ஒரு உறுதியான படியாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு ஃபார்ம் 3 சின்சியரா கத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணணுங்கிறத இன்னைக்கு நாம் நினைவூட்டிக்கொள்ளும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். அண்ட் நேத்து நம்ம இந்த ரெக்கார்டிங்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. அதை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அது முக்கியமான லெசனுங்கிறதுனால அதனுடைய சினாப்சிஸ் நான் இன்னைக்கு மார்னிங் பேசி போஸ்ட் பண்ணிட்டேன். தவறாம அதை கேட்டுருங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு ரிமைண்டராகவும் இருக்குது, ஏற்கனவே பேசின விஷயங்கள். அது தவறாம கேட்டுருங்க.
நேத்து நடந்த செஷன் முடிஞ்ச வரைக்கும் அவங்க போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. தேங்க் யூ வெரி மச்.